கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்தவன் கந்தன். 6 திருமேனிகளும் சேர்ந்து ஒருவனானான் அவன். அத்தகைய கந்த பெருமான் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். கந்த புராணத்தை வடமொழி தென்மொழி என 2 மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் கனவில் தோன்றி ஆணையிட்டபடி தமிழில் இயற்றி காஞ்சி கந்த கோட்டத்தில் அரங்கேற்றினார். வேதங்களை வகுத்து அருளிய வியாசமா முனிவர் 14 புராணங்களை வடமொழியில் இயற்றி அருளினார். அவற்றுள் சிவபுராணங்கள் 10, விஷ்ணு புராணங்கள் 4, பிரம்ம புராணங்கள் 2, அக்கினி புராணம் 1, சூரிய புராணம் 1. சிவபுராணங்கள் 10 சாத்வீகங்கள், விஷ்ணு புராணங்கள் தாமசங்கள், பிரம்ம புராணங்கள் 2 ராச சங்கங்களாகும். அக்கினி புராணமும் சூரிய புராணமும் முக்குணச் சேர்க்கை கொண்டவை என்பர். கந்த புராணம் புராணநாயகம் எனப்படுகிறது. இது முதல்வன் புராணம் என்றும் வழங்கப்படும். இப்புராணத்தில் ஞான வாசனை வீசுகின்றது. இதில் வரும் சூரபதுமன் ஆணவமலம், சிங்கமுகன் கண்மமலம், தாரகன் மாயாமலம், கந்தன் திருக்கை வேல் ஞானம் ஆகும். ஞான பண்டிதனாகிய கந்தவேல் மும்மலங்களை அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தின் என்றும் விடுவித்தார் என்பது இப்புராணத்தின் உட்பொருள். முருகப்பெருமான் அசரீரியாக திகட சக்கரம் என்று அடி எடுத்து கொடுக்க கச்சியப்பர் அதனை வைத்து விநாயகர் காப்பு என்ற நூலை தொடங்கியுள்ளார். அதில் ஓர் இலக்கண பிழை கண்ட புலவர் முன் முருகனே புலவர் வடிவில் தோன்றி அதற்கான விளக்கத்தை வீர சோழியம் என்ற இலக்கண நூலின் அடிப்படையில் விளக்கி மறைந்தார். இந்த பரமேசுவரன் கூற்றுப்படி திருமால் தனது ஒரு கலையினால் பிரம்மனின் வம்சத்தைச் சார்ந்த பராசர முனிவர்க்கும் மக்கசந்தி என்ற பெண்ணிற்கும் கங்கை ஆற்றின் நடுவில் தோன்றினார் வாதநாராயணன். அவர் தாருகா வனத்தில் இருந்தபோது எம்பிரான் ஆணையால் வேதங்களை 4ஆக பிரித்து அதன் மூலம் வேத வியாசர் என பெயர் பெற்றார். அவர் ரிக் வேதத்தை பயில முனிவர்க்கும் யஜுர் வேதத்தை சாம வேதத்தை ஜெய்மினி முனிவர்க்கும் அதர்வன வேதத்தை சுமந்து முனிவர்க்கும் உபதேசித்தார். அவர் தான் இயற்றிய 14 புராணங்களையும் 14 புராணங்களையும் தன் மகன் சுகபிரமத்திற்கும் மற்ற சீடர்களுக்கும் போதித்தார். நைமிசாரண்யத்தில் சனகாதி முனிவர்கள் சத்திரயாகம் புரிந்து வந்தனர். அங்கு சூத முனிவர் வந்தடைந்தார். வியாசரின் சீடரான அவரிடம் முனிவர்கள் புராண கதைகளை விவரிக்க வேண்டினர். சூதரும் அவர்களுக்கு கூற ஆரம்பித்தார். கந்த புராணமும் அவற்றில் ஒன்று. கந்த புராணத்தில் கீழ்கண்டவாறு 6 சங்கீதைகள் உள்ளன. அவை சனத்குமார சங்கீதை, சூத சங்கீதை, பிரம்ம சங்கீதை, விஷ்ணு சங்கீதை, சங்கர சங்கீதை, ஆர சங்கீதை ஆகும். அவற்றுள் சங்கர சங்கீதை 7 காண்டங்களை உடையது. அவை சம்பவ காண்டமும், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்ச காண்டம், உபதேச காண்டம் என்பவை ஆகும். இவற்றுள் முதல் 6 காண்டங்கள் கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு காண்டமும் பல படங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தமிழில் 3 புராணங்கள் சிவபெருமானின் 3 கண்களாக கருதப்பட்டு வருகின்றன. திருத்தொண்டர் புராணம் வலது கண்ணாகவும், திருவிளையாடற் புராணம் இடது கண்ணாகவும், கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகவும் கருதப்படுகின்றன. இந்த கந்த புராணம் இலங்கையில் அதிகமாக பயிலப்பட்டு வருவதாக தமிழறிந்த பெரியோர்களால் கூறப்படுகிறது. இப்புராணத்தில் முதலில் பார்வதி கல்யாணமும், இடையில் தெய்வானை கல்யாணமும், இறுதியில் வள்ளி கல்யாணமும் அமைந்துள்ளதால் இது ஒரு மங்களம் புராணம், கல்யாண புராணம் எனப்படும்.